ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிஜி ஜங்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அமேசானில் ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ரெஸ்டீஜ் மிக்சியோட ரிவ்யூ வீடியோ தாங்க இது. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஏதானும் மிக்சி பார்க்குறீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னா அமேசானில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம ப்ரீத்தி மிக்சியோட ரிவ்யூ போட்டிருந்தோம். அது என்னோடய ஓன் பர்பஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன். இது என்னோடய ரிலேட்டிவ்க்காக நான் வாங்கியிருந்தேன். பட் இதோட ரிவ்யூஸும் எனக்கு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ அமேசானில் மிக்சி ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரி தாங்க பார்சல் வருது. உள்ளே மிக்சியோட பாக்ஸோட மேலே ஒரு பாக்ஸோடு தான், ஸோ டபுள் பாக்ஸோடு தான் நமக்கு இங்கே வருது. ஸோ தட் அது டேமேஜ் எதுவும் இல்லாமல் நமக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோன்னா மிக்சியோட அந்த மோட்டார் பார்ட் தனியாக வச்சுருக்காங்க. இது இல்லாமல் தனியாக ஒரு பாக்ஸ்குள்ளே ஜார்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாடல் நேம் ப்ரெஸ்டீஜ் டீலக்ஸ் வித் 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் 750 வாட்ஸ். அமேசானில் இது லைட்னிங் டீலில் நான் வாங்கினேன். பட் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது எப்படி வரும்னு. பட் நல்லாயிருக்கு. இந்த மிக்சிக்கு நமக்கு 3 ஜார்ஸ் தராங்க. ஒன்று ரொம்ப பெரிய ஜார், அதோட இன்னொன்று கொஞ்சம் மீடியம் சைஸ் ஜார், அண்ட் இன்னொன்று ரொம்ப சின்ன ஜார், அதாவது சட்னிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் 3 மெம்பர் ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு அந்த சின்ன ஜாரே மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மாவு ஏதானும் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பெரிய ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி தான், பட் சின்ன ஜாரில் பத்தாது அப்படின்றதுக்கு நம்ம அந்த மீடியம் சைஸ் ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாடியில் தான் இருக்குது. அதோட லிட் மட்டும் பிளாஸ்டிக்கில் தந்திருக்காங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன லேடல் கூட தந்திருக்காங்க, இந்த மாவெல்லாம் வலிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ரீத்தி மிக்சிக்கும் ப்ரெஸ்டீஜ் இந்த மாடல் மிக்சிக்கும் என்ன எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ப்ரெஸ்டீஜ்க்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க. பட் ப்ரீத்திக்கு 5 இயர்ஸ்க்கு மோட்டார் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. நல்ல ஸ்க்ரூ அட்டாச் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ ரிசீவ் ஆகும்போது எதுவும் டேமேஜஸ்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பாலிசிஸ் கூட இருக்குது. பட் எனக்கு ரிசீவ் ஆனது கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். அண்ட் இது கூட இந்த சின்ன ஜார் பாருங்கள், இதுக்கு ஹேண்டில் எதுவும் தரலை. பட் இதை இப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதுக்கு தந்திருக்க ஜார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதோட லிட் நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் உள்ளே தண்ணியை ஊற்றி அரைச்சா கூட பெருசாக லீக்கேஜ் எதுவும் இல்லை. இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் வாங்கினப்போ ஒரு லைட்னிங் டீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு 2300 சம்திங்க்கு எனக்கு கிடச்சிது. பட் நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. ரிசீவ் ஆன 3 ஜார்லேயும் நீங்கள் ரிசீவ் ஆன உடனே என்ன பண்ணுங்கள், உள்ளே அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் லூஸாக கூட இருக்கலாம். பட் அது நீங்கள் இனிஷியலாக செக் பண்ணிடுறது நல்லது. ஸோ எனக்கு ரிசீவ் ஆனதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆன்லைனில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கேபிள் கரெக்டாக இருக்கா, எங்கேயோ டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஜார்ஸில் முக்கியமாக சைடில் கிராக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் அது கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூடி கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது ப்ரீத்தி மிக்சி வாங்கினப்போ அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரீத்தி மிக்சி ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்ட்டு. இனிஷியலாக கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியாக வந்த மாதிரி தான் இருந்தது. பட் போக போக கொஞ்சம் நார்மலான மாதிரி இருக்குது. மேபி நமக்கு அது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி ப்ரீத்திக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெஸ்டீஜ் மிக்சி எனக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஒரு 5 to 6 months யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது.
கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கிறதுக்காக நமக்கு இந்த மாதிரி ரப்பர் கிளாம்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஒயர் வந்து நல்லா லென்த்தியாக தாங்க இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் மிக்ஸி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த செக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் ஜிஜிஸ் ஜங்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Until I meet you all in next video, bye from Gigi. Take care and stay happy.